உங்களுக்கு எதுவுமே வரைய வரல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு நோட்டும், ஒரு பேனா எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாரி கிரிட் லைன்ஸ் மட்டும் போட்டுக்கங்க. இது கண்டிப்பா தேவைப்படும். ஸோ கண்டிப்பா போடுங்க. லைட்டா போட்டுக்கங்க. இப்ப அந்த இன்டர்செக்ஷன் இருக்கும்ல, அதுல ஸ்கொயர் ஸ்கொயரா அந்த மாரி புள்ளி புள்ளியா வைங்க. ரொம்ப குட்டி குட்டியா வைங்க. ஃபுல்லா வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு டெக்னிக் சொல்றேன். அந்த பாயிண்ட்ட வந்து கனெக்ட் பண்ண போறோம் ஒரு கோடு போட்டு. ஸோ உள்ள ஒரு கோடு, வெளியில ஒரு கோடு, உள்ள ஒரு கோடு, வெளியில ஒரு கோடு. இந்த மாரி போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு கேப் விட்டு வந்துட்டு வெர்டிகல் லைன்ஸ் ஃபுல்லா போட்டுருங்க. ஸோ இது மாரி ஃபுல்லா போட்டு முடிச்சோனே பார்க்கறக்கு இப்படி இருக்குமா? அப்படியே நோட்ட திருப்புங்க. திருப்பிட்டு இப்ப மறுபடியும் வெளிய ஒரு கோடு, உள்ள ஒரு கோடு. ஆப்போசிட்டா போடுங்க. வெளிய ஒரு கோடு, உள்ள ஒரு கோடு, வெளிய ஒரு கோடு, உள்ள ஒரு கோடு. ஸோ இந்த மாரி நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் ஒண்ணு கிடைச்சிரும். இதுக்கப்புறம் அந்த வெர்டிகல் லைன்ஸ்ல கோடு கோடா போட்டுக்கிட்டே வாங்க. எல்லா வெர்டிகல் லைன்ஸ்லயுமே போடுங்க. அண்ட் வந்துட்டு இப்ப ஹாரிசான்டல் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதுல வந்துட்டு ஹாரிசான்டல் லைன்ஸா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அழகான பேட்டர்ன் கிரியேட் ஆயிரும். பென்சில் ஷேட் குடுத்து பாருங்க. நான் என்ன குடுத்திருந்தேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.